அன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய காணொளியில் மாயையிலேருந்து வருகின்ற அந்தகரணங்களாகிய மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இவற்றெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த காணொளியில் நம்ம ஞான இந்திரியங்களை பார்க்கணும். ஞான இந்திரியங்கள்னால் என்ன, கர்ம இந்திரியங்கள்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஞான இந்திரியங்கள்னால் மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 தான். இந்த ஞான இந்திரியங்கள் என்பது என்னன்னா, வெளி உலகத்தை பற்றிய அறிவை, உணர்வுகளை நமக்கு வழங்குகிற அறிவு உறுப்புகள்னு பேர். கண் என்ன பண்ணுது? கண்ணோட பணி என்னன்னா பார்க்கறது, உருவம், நிறம் மற்றும் வெளிச்சத்தை உணர்ந்து அதன் தகவலை மூளைக்கு அனுப்புறது கண்ணோட வேலை. காது இருக்கு இல்லையா, இதன் வேலை என்னென்னா கேட்கறது, சுற்றி உள்ள ஓசைகள், சப்தங்கள், இசையை அறிந்து கொள்ள உதவுற ஒரு கருவி காது. மூக்கு, இது வேலை என்னன்னா நறுமணம் அல்லது துர்நாற்றம் போன்ற வாசனைகளை உணரச் செய்கிற ஒரு கருவி மூக்கு. நாக்கு எடுத்திங்கன்னா இதன் வேலை சுவைத்தல், இனிப்பு, கசப்பு, புளிப்பு, காரம் போன்றவைகளெல்லாம் உணர உதவுது. கடைசியாக பார்த்திங்கன்னா தோல், இதன் வேலை தொடுதல், வெப்பம், குளிர்ச்சி, மென்மை, கடினத்தன்மை போன்றவற்றை தொடுவதன் மூலமாக உணரச் செய்கிறது. இதுதான் ஞான இந்திரியங்கள்னு பேர் ஆச்சுங்களா, அறிவுக்கருவிகள். அதுக்கு அடுத்து அப்படி பார்த்திங்கன்னா கர்ம இந்திரியங்கள். கர்மான செயல் பண்ணுறது. இந்த கர்மேந்திரியங்கள்ங்கிறது சமஸ்கிருத சொல். இதுக்கு செயல் உறுப்புகள்னு பேர். இது செயல்களை செய்வதற்கு தான் பயன்படும். அதுன்னா அதாவது எருவாய், கருவாய், கை, கால், வாக்கு இதெல்லாம் சேர்ந்தது தான் 5 இருக்கும். வாக்குன்னு எடுத்திங்கன்னா கருத்துக்களை பரிமாறுறது, பேசுவதற்கு பயன்படுறது. கைகள் என்னன்னா பொருள்களை பிடிக்க, வேலைகளை செய்கிறதுக்கு பயன்படும். கால்கள் என்ன, ஓர் இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு போகிறது, நடக்கிறது, அதுக்கு உதவுது இல்லையா. எருவாய்ங்கிறதுனா உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற பயன்படும் ஆசனவாய், வாயு, எருவாயின்னு சொல்லுவாங்க. கருவாய்ங்கிறது உபபித்தம்னு சொல்லுவாங்க, இனப்பெருக்கம் இல்லைன்னா சிறுநீர் கழிக்கிறதுக்கு உபயோகப்படும். அப்போ ஞான இந்திரியங்கள் என்னன்னா தகவல்களை உள்வாங்கும். கர்மேந்திரியம் அந்த தகவலுக்கு ஏற்ப செயல்களை செய்யும். இதுதான் ஞான இந்திரியங்களும் கர்ம இந்திரியங்களும் உடைய வேலைகள். இப்போ நான் மொத்தம் ஆன்மாவுக்கு தத்துவங்கள் 24ன்னு சொல்கிறேன். ராமலிங்க பெருமான் ஏறா நிலையினடு ஏற்றி என்றணையின்று 6 கடத்தி அருட்பெருஞ்சோதின்னு சொன்னார் இல்லையா. அந்த 6 24 தத்துவங்கள் ஆன்மாவுக்கு இருக்குது. அந்த 24 தான் நான் என்ன பண்ணுறேன், அது எங்கேருந்து வருதுன்னு சொன்னேன், பிரகிருதி மாயிலேருந்து வருதுன்னு சொன்னேன். இந்த பிரகிருதி மாயிலேருந்து முதல்ல என்ன வருது, அகக்கருவிகளான மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் வருது. அதுக்கு பிறகு என்ன வருது, ஞான இந்திரியங்கள் வருது. ஞான இந்திரியங்கள் பிறகு கர்ம இந்திரியங்கள். அதுக்கு அடுத்து அப்படி என்னன்னா தன்மாத்திரைகள் என்று சொல்லப்படுகின்ற புலன்களும் அதிலேருந்து வெளியே வர்ற பூதங்களும். இதை நான் அடுத்த காணொலியில் சொல்கிறேன். ஏன்னா எல்லாம் போட்டு குழப்பி கூடாதுனால தான் கொஞ்சம் கேப் விட்டு சொல்கிறேன். அதெல்லாம் இதை தெரிஞ்சுக்குங்க. அடுத்த காணொலியில் நான் தன்மாத்திரைகள்னால் என்ன, அப்புறம் அதுலேருந்து வர்ற பூதங்கள் என்ன அப்படிங்கிறத விரிவாக சொல்கிறேன். நான் இப்போ இது வரைக்கும் சொன்னதை எல்லாமே அகவலில் வருது. அகவலில் எங்கெங்கே இடத்துல வருதுங்கிறது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அதை நான் சொன்ன உடனே உங்களுக்கு அப்படியே நல்லா புரிஞ்சுக்குவீங்க. அதனால் இந்த காணொலியை இப்போ முடிச்சுக்குவோம். அடுத்த காணொலியில் நான் தன்மாத்திரைகளும் அதிலேருந்து வருகின்ற பூதங்கள், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அதனுடைய குணங்கள் என்னென்ன இருக்குது, 1 குணமா, 2 குணமா, 5 குணமா அப்படிங்கிறதெல்லாம் அதையும் நான் விரிவாக சொல்லி இது பண்ணிக்கிறேன். அதனால் இப்போ இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த காணொலியில் அதை பற்றி பேசுவோம்.